நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுல சனி பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போறோம். வருகின்ற இது வாக்கியப்படி திருநள்ளாறில் ஏற்பட போகும் சனி பெயர்ச்சி, அதை பற்றி தான் இப்போது விரிவாக சொல்ல இருக்கிறோம். இது வருகின்ற 6/3/2026 முதல் 21/3/2029 வரையுமே இருக்கிறது. வாக்கியத்திற்கும் திருக்கணிதத்துக்கும் கால நேரங்கள் தான் வித்தியாசமாக இருக்கும். பலன்கள் எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே இப்பொழுது இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பொதுவாக சொல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன் வாங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசனை சொன்னாங்க மகா வாராகியோடு. ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இப்போ இந்த சனி பயிற்சி பலன்கள் சொல்லும்பொழுது இது அடிக்கடி வருவதல்ல. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்கள், சில நேரங்களிலே அது 3 வருடங்களாக கூட ஆகிவிடும். கடந்த முறை அப்படித்தான் ஆகினது. இப்பொழுதும் அதற்கு நெருக்கமாகத்தான் 3 வருடங்களுக்கு நெருக்கமாகத்தான் வந்து அமைகிறது. இதுவரை சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி புரிந்து தன்னுடைய முழு சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். இது நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். முழு சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசி என்பது தேவகுருவாக சொல்லப்படுகின்ற அந்த குரு பகவானுடைய ராசியாக அமைகிறது. அந்த ராசியிலே பயிற்சி ஆகும் பொழுது குரு பகவானுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் பலனையும் சேர்த்து கொடுப்பதுதான் வழக்கம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது சனி பகவான் காலசக்கர புருஷ அந்த 12 ராசிகளிலே பார்க்கும் பொழுது 12ஆம் ராசியாக இது அமைகிறது. அப்பொழுது 12ஆம் ராசியாகிய அந்த மீன ராசியிலேயே அவர் பயிற்சியாகும் பொழுது வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள், உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் எல்லோருக்கும் மக்களுக்கு கிடைக்கும். மக்கள் மனமுகழ்ந்து வாழ்வார்கள். அவர் ரிஷபராசியை பார்ப்பதால், சுக்கிரனுடைய ராசியாக ரிஷபராசியை பார்ப்பதால் பெண்கள் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். அவருடைய பிரச்சனைகள் தீரும். தங்கம் விலை ஏறி இறங்கும். வெள்ளி விலை ஓரளவுக்கு வந்து நிற்கும். இப்படியாக இருக்கப் போகிறது. அடுத்ததாக அவர் கன்னிராசியை பார்ப்பதால் புதனுடைய வீடாக இருப்பதால் நல்ல கல்வி வளங்கள், செல்வ வளங்கள், நீதி நேர்மை சத்தியம் தவறாத எல்லோரும் மக்கள் வாழப்போகிறார்கள். அதற்குண்டான பிரச்சனை நடக்கப் போகிறது. அதிலிருந்த மக்கள் எல்லோரும் வெளியே வந்து விடுவார்கள். நல்ல ஆட்சி அமையும். நல்ல மக்கள் எல்லா வளமும் நலம் பெற்று வாழப்போகிறார்கள். அடுத்ததாக தனுசு ராசியை பார்ப்பதால் அதுவும் குருவோட வீடுதான். அப்படி அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகவாதிகள், மத போதகர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீகத்தை தொழிலாக கொண்டவர்கள், இவர்கள் எல்லோருமே விழிப்புணர்வாக இருந்து மக்களுக்கும் விழிப்புணர்வு கொடுத்து நல்ல நிலைமை கொண்டு வரப் போகிறார்கள். ஆங்காங்கே நிறைய பேரிடர்கள் ஏற்படும். நிறைய வெயில், அதிகமான வெப்பம் ஏற்படும். மழை வெள்ளம் போல் காணும். புயல் அடிக்கடி வந்து பயமுறுத்தும். நிலநடுக்கங்கள், தீ விபத்துக்கள், போக்குவரத்து விபத்துகள் இதெல்லாமே நடக்கப் போகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகள் உண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, சனி பயிற்சி பலன் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கவனமாக கேட்கணும். ஏன் தெரியுமா? உங்கள் ராசியில தானே இவ்வளோ நாளைக்கு இருந்தார். 7.5 ஜென்ம சனியாக தானே இருந்தார். ஒன்றும் பண்ண முடியாமல் தானே போச்சு. அங்கே போக முடியல, இங்கே போக முடியல, எதுவும் செய்ய முடியல. எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது. எல்லா விஷயமும் பிரேக்கப் ஆகுது. இப்படி தானே சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் விலக போகுது. இப்போது உங்களுக்கு பாத சனி 2ஆம் இடத்துக்கு போக போகிறார். உங்கள் ராசிலேருந்து மீனராசிக்கு 2ஆம் இடமாக போக போகிறாரு. அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவருடைய பார்வை பலன் மட்டும் இருக்குது, அதுவும் இருக்குல்ல. 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா? அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் உங்களுக்கு நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். மாறி மாறி தான் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் கஷ்டமான நேரத்தை கடந்துட்டிங்கன்னா திருப்பி நல்ல நேரம் வந்துடும். இப்படி தான் வரப்போகுது இந்த சனி பயிற்சி பலன். அதுதான் முடிய ஒரு தைரியத்தை கொடுத்துறேன், உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துறேன். அதனால் 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார்னா என்ன பண்ணுவார்? நீங்கள் அதிகமாக பேசுகிறத குறைச்சிக்கணும். வாய் வார்த்தை அமைதியாக இருக்கணும். எப்போ பேசணுமோ அப்போ தான் பேசணும். இது நீங்கள் கவனமாக கவனணும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். கரெக்டாக எழுதி கொடுக்கணும், கரெக்டாக எழுதி வாங்கணும். சாட்சி வச்சுக்கணும்.
ஜாமீன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சில ராசிக்கெல்லாம் அப்படிதான்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்க ராசியிலயும் இப்போ வந்திருக்கு. அப்ப நீங்க கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட்லாம் சரியா பார்த்துக்கணும் வாங்கணும். ஆ கூட இருக்கவங்களே உங்களுக்கு பிரச்சனையா இருப்பாங்க. அதையும் நீங்க பார்த்துக்கணும். குடும்பத்தில ஒவ்வொருத்தருடைய போக்கு ஒவ்வொரு மாரி இருக்கும். இப்ப மாறும். இவ்வளோ நாள் கரெக்ட்டா இருந்திருப்பாங்க. இப்ப திடீர்னு எல்லாருக்கும் அப்படித்தானே. வாழ்க்கைன்ற போது துறந்த வாழ்க்கை. 30 வருடம் வாழ்ந்தாரில்லை, 30 வருடம் தாழ்ந்தாரில்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப தொடர்ந்து வாழ்ந்துட்டே இருக்கவங்களுக்கு சலிப்பு தானே வரும். எதனா ஒரு இடத்துல கோவப்படும். தொடர்ந்து உங்க மனைவி உங்க உ பணிவிடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நேரத்தில வெறுப்பு வரும். நம்மள பார்க்க மாட்றாரு, நம்ம செய்ய மாட்றாரு, நம்மளுக்கு தேவையானது செய்ய மாட்றாரு. இவருக்கு மட்டும் நம்ம ஓய்ச்சு கொட்டணுமா? அப்படி தானே சொல்லுவாங்க. இப்படி தானே எல்லா வீட்லயும் நடக்கும். அதெல்லாம் கவனமா பார்த்து செய்யணும். அவங்களுக்கு தேவையானத செய்யணும். அதே மாரி உங்களுக்கு தேவையானத அவங்க செய்யணும். நம்ம வந்து சம்பாதிச்சு போடுறோம், எல்லாம் பண்றோம். நம்மள கவனிக்க மாட்றாங்க. நம்ம நல்லது கெட்டது பார்க்க மாட்றாங்க. அப்படி தான் நீங்க நெனச்சிருப்பீங்க இல்லையா? அதுக்கும் அவங்க வந்து உதவி பண்ணணும். இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும். அதுதான் சொல்ல வரேன். இது பண்ணாலே கண்டிப்பா நல்லது நடக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 11ஆம் இடத்த பார்க்குறார்ல, அப்போ அது லாபஸ்தானம் தானே சொல்றாங்க. மூத்த சகோதரன்னு சொல்லுவாங்க. உங்க கூட பிறந்த அண்ணன், அக்கா இருப்பாங்க. இல்ல ஒண்ணு விட்ட அண்ணன், அக்கா இருப்பாங்க. அவங்கலாம் உதவி பண்ணுவாங்க. நீங்க போய் கேட்கணும் ஆனா. கேட்டா தான் உதவி கிடைக்கும். கேட்காம கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? அது தெரிய வைக்கணும். அப்போ வந்து கேட்பாங்க. இல்லன்னா கேட்க மாட்டாங்க. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, சமீப காலமா நம்ம சொந்தக்காரங்களையோ, நட்பு உறவுலயோ கஷ்டப்பட்டுன்னு தான் இருப்போம். "என்னப்பா எப்படி இருக்க?" அப்ப என்ன சொல்லுவீங்க? நல்லா தான் இருக்கேன்." சொல்லுவீங்களா? மாட்டீங்களா? இப்போ உள்ள ட்ரெண்டே அதான். இதுதான் உண்மை. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியமானவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ரிலேஷனா இருக்கவங்ககிட்ட உங்க கஷ்டத்த சொல்லணும். "நல்லா இருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு." அப்படி சொல்லணும். பாசிட்டிவாவும் சொல்லணும். உங்களுடைய தேவையும் சொல்லணும். அப்பதானே உதவி பண்ணுவாங்க. நீங்க நல்லா இருக்கேன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா, எப்படி உதவி பண்ணுவாங்க? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு தான் அவங்க நினைச்சுட்டு இருப்பாங்க. இப்பலாம் யாராவது அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போறாங்களா? போறாங்களா? ஒண்ணும் கிடையாது. ஃபங்ஷன்ல அட்டெண்ட் பண்றதே பிரச்சனையா இருக்கு. வந்து தலைகாட்டி போயிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, "என்னால முடியல. வரணும்னு நெனச்சேன். வர முடியல. நான் ஜிபே பண்ணிட்டேன்." எப்படி? ஜிபே பண்ணிட்டேன்னுவாங்க. இதுதான் இப்ப நடந்துன்னு இருக்கு. உள்ளத உள்ளபடி சொல்லிட்டு இருக்கேன் நானு. உண்மை சும்மாலாம் பொய்லாம் சொல்லல. அப்போ நீங்க கவனமா இருக்கணுமா வேணாமா? அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். அப்போ லாபங்கள் வரத்துக்கு என்ன பண்ணணும்? உண்மையா உழைக்கணும். உண்மையா வியாபாரம் பண்ணணும். வேலையில உண்மையா இருக்கணும். யாரோடையும் எந்த பிரச்சனையும் வச்சுக்கக்கூடாது. இது மாரிலாம் பண்ணிட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் நன்மைய செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நெறைய தொந்தரவுகள், மறைமுக எதிர்ப்புகள் வரும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்து அத பார்த்துக்கணும். ஆ இறை வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும். ஆ உங்க ராசியாதிபதி சனி பகவான் தானே! அப்போ அவருக்கு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். நெறைய விளக்குகள் போடணும். எல் விளக்கு போட்டு வழிபட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணணும். மாற்றுத்திறனாளி உதவி பண்றது ரொம்ப கஷ்டத்தில இருக்கவங்களுக்கு. ஒண்ணுமே இருக்கும். இடம் வாங்கி குடு வீடுக்கு தங்கறதுக்கு கூட இடம்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அரசாங்கத்தில சொல்லி பண்ணலாம். நீங்க பண்ணலாம். இது மாரிலாம் செய்யலாம். ஆ சிவபெருமான் வழிபட்ட பெரிய பெரிய பழமையான ஸ்தலங்களுக்கு போய் வழிபட்டு வரலாம். சனிக்கிழமையில வழிபடணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீதி, நேர்மை, சத்தியம் தவறாம இருக்கணும். இது மாரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். பார்வை பலன் நல்லா இருந்தா கூட இது மாரி நடக்கும். 11 இடத்த பார்க்கறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. அத பத்தி பயப்பட வேணாம். பிரச்சனைகள் வரும். போயிடும். கடைசி முடிவு சுகமா இருக்கும். அதுதான் இந்த கும்பராசிக்கு ஏற்பட போகுது. அதனால பயப்பட வேணாம். யாரும் பயமுறுத்துறாங்கன்னு சொல்லி பயந்துறாதீங்க. நீங்க உங்க வேலைய உண்டு நீங்க உண்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லது நடக்கும். இந்த சனி பயிற்சி பலன்து கண்டிப்பா காப்பாற்றப்படுவீர்கள். இறை வழிபாடும், தான தர்மம் பண்ணினா, அந்த கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் கண்டிப்பா ஏற்படும். அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி, நீங்கள் எல்லா நலமும் பெற்று கண்டிப்பா வாழ்வீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.